ஹாய் நண்பா, இது தமிழ் சோஷியல் நெட்வொர்க் நண்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை சேர்த்து புஷ் பண்ணால் உடனுக்குடன் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்கு நண்பா. இதில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்னா, பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேபால் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் நண்பா. இதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த சைன் அப் பட்டனை புஷ் பண்ணுங்கள் நண்பா. புஷ் பண்ணிங்கன்னா அடுத்தால வரக்கூடிய பேஜில் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்கும் மேடம். அதில் நீங்கள் பண்ணக்கூடியது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு நண்பா. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது இந்தியா. ஓகே, இமெயில் அட்ரஸுக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நண்பா. இமெயில் அட்ரஸ் கொடுங்க. நான் சொல்லி தரதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க நண்பா. கண்டினியூ பண்ணால் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கணும் நண்பா. ஃபஸ்ட் நேம் கொடுங்க. நீங்கள் ஒரிஜினல் நேமை கொடுங்க நண்பா. நான் இப்போ ரஃபாக கொடுக்குறேன். எஜுகேஷன் இந்தியா தான் நண்பா. அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க நண்பா. நண்பா என்னோட திருநெல்வேலி. உங்களோட அட்ரஸ் என்னதோ அதை கொடுங்க. ஸ்டேட் என்னதோ கொடுத்துருங்க நண்பா. நண்பா அடுத்தால பின்கோடு. இது கண்டினியூ பண்ணுங்க நண்பா. இதான் நண்பா. அடுத்தால அந்த பேஜில் தான் வந்துட்டுருக்கோம். கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிசிவி நம்பர்லாம் கேட்கும். நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸு கரெக்டாக வரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய அதே அட்ரஸு கரெக்டான அட்ரஸு கீழே கொடுத்தா தான் கீழே அந்த அட்ரஸ் கரெக்டான லிங்கில் வரும். நீங்கள் இந்த டைமில் இந்த இதை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. இந்த டைமில் நம்ம கார்டை லிங்க் பண்ண தேவையில்லை. ஸ்கிப் பண்ணி விட்டு அடுத்தால வரக்கூடிய வெயிட் ஷேர் ஸ்கிப்பு இந்த பேஜை கிளிக் பண்ணி விட்டாச்சுன்னா வரக்கூடிய இதுதான் கோ டு மை அக்கௌண்ட். நீங்கள் இதை எதுவுமே பண்ண தேவையில்லை. கீழே வந்து கோ டு யுவர் அக்கௌண்ட். ஓகே தான் நண்பா. இதான் அக்கௌண்ட், பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கார்னரில் ஒரு பற்றியில் டேஷ்போர்டில் என்ன வந்திருக்கு பாருங்கள். டு ரிசீவ் பேமெண்ட் ஃபார் இந்தியன் ரெகுலர் ப்ளீஸ் கம்ப்ளீட் எவ்ரி டாஸ்க்கு. நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லி வந்திருக்கு. டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் கார்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை லிங்க் பண்ணுங்கள். இதுதான் வரும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் எனி கார்டு கிரியேட் பண்ண இதில் பண்ணுங்கள். கார்டு அந்த டைமில் கரெக்டான கார்டு டைப் கொடுங்க. கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிசி நம்பர், அட்ரஸ்ஸு கொடுத்து சேவ் பண்ண கரெக்டாயிரும். பின்ன இதில் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. லிங்க் பேங்க் அக்கௌண்ட் கார்டு லிங்க் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணி இப்படி பே ஆச்சு அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர் 2 ஆப்ஷன் மட்டும்தான் கேட்கும்.
கொடுத்து அக்கௌண்ட்டை இது கூட லிங்க் பண்ணிவிடலாம். ஆமாம், இதுதான் பேபால் அக்கௌண்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.